காந்திகிராம பல்கலைக்கழக வேளாண்மை துறையின் மாணவிகள் 70வது வகையான பாரம்பரிய விதைகளை காட்சிப்படுத்தி விளக்கினார்கள். திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராமம் காந்தி கிராம பல்கலைக்கழக இளநிலை வேளாண்மை துறையில் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவிகள் மோனிகா, அமலயோஷ்னி, இந்துமதி, கீர்த்தனா, பிரேமலதா ஆகியோர் கொண்ட குழுவினர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா அம்மாப்பட்டி கிராமத்தில் கிராமத் தங்கல் திட்டத்தின் கீழ் தங்கியுள்ளனர். அவர்கள் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விதை கண்காட்சி நடத்தினர். இதில் 70 வகையான பாரம்பரிய விதைகள் இடம்பெற்றன. பாரம்பரிய நெல், பயிர், தானியம், கீரை, காய்கறி வகைகளின் விதைகளும் இடம்பெற்றன. மண் சார்ந்த ரகம் ஒரு சில மட்டும் கிடைக்கும். கத்தரி, பீர்க்கன், வெண்டை, தக்காளி என ஒவ்வொரு காய்கறியிலும் மண் சார்ந்த ரகங்களை எடுத்து பத்திரமாக வைக்க வேண்டும். நமது வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருக்க வேண்டும். பிறகு அடுத்த தலைமுறையினருக்கும் மரபுசார் விதைகளை கொண்டு சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காய்கறி ரகம் பிரசித்தி பெற்றது. அவர்கள் 30 முதல் 40 ஆண்டுகள் வரை பராமரித்து வைத்துள்ளனர். அதிக காய்கறி ரகங்கள் இருந்தாலும் சமைக்க தெரிந்த ரகங்களை மட்டும் வளர்க்கலாம். ஒரே ரகத்தை அனைவரும் வைக்காமல் மாறுபட்ட ரகங்களை வளர்க்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். அதோடு ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் நீரியல் வளர்ப்பு முறைகள் போன்ற தொழில்நுட்பங்கள் குறித்தும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வு மூலம் அம்மாப்பட்டை விவசாயிகள் பெரிதும் பயன் அடைந்தனர்.